இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஏபிடி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு நாம் ப்ரூஃப் பண்ண முடிஞ்சது வந்து காஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை 2ab அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஏடிபி அப்படின்றத எடுத்துக்கிட்டு பண்ணும்போது நமக்கு காஸ் பி இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கிடைக்கும். இப்போ ஏபிடி எடுத்து பண்ணும்போது காஸ் சியோட ப்ரூஃப் கிடைச்சது. சரியா? இப்போது ஏடிசி எடுத்து பண்ணும்போது நமக்கு காஸ் பியோட ப்ரூஃப் கிடைக்கும். ஸோ அதனால தான் எடுத்திருக்கேன். ஏடிசி அந்த ட்ரையாங்கிளில் வந்து ஏடிசி அப்படின்ற ட்ரையாங்கிளில் இருந்து நமக்கு பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணால் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் இல்லை டிசி ஸ்கொயர். சரியா? இப்போ அதை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஏடிசின்ற ட்ரையாங்கிளில் கர்ணம் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். இப்போ இந்த டிசி வந்து நமக்கு வந்து தெரியாது. இந்த டிசின்றது பிசியோடைய ஒரு பார்ட். அதனால் பிசி மைனஸ் பிடி கழிச்சிட்டா நமக்கு டிசி கிடைக்கும். இப்போ நம்ம டிசி ஸ்கொயருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பிசி மைனஸ் பிடி கழிச்சிடலாம். அப்படி கழிக்கும்போது நம்ம அந்த ட்ரையாங்கிளுக்கு போய்ட்றோம். சரியா? அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த டிசிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? டோட்டல் பிசி மைனஸ் பிடி கழிச்சிடுறோம். சரியா? அப்போ பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது இந்த டிசிக்கு பதிலாக பிசி மைனஸ் பிடி போட்டுடுறோம். போட்டுட்டு இப்போது அந்த ட்ரையாங்கிளுக்கு போய்ட்றோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறது எடுக்கக்கூடாது. ஏபிடியில் இருக்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ அதில் ஏடி வந்து என்ன இருக்குது? சி சைன் பி இருக்குது. ஏடி வந்து சி சைன் பி இருக்குது. பிடி வந்து சி காஸ் பி இருக்குது. இந்த ரெண்டு சப்ஸ்டியூஷன் தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? அப்போது ஏடிக்கு வந்து சி சைன் பி, பிசின்றது டோட்டலாக பிசின்றது இப்போ நமக்கு டோட்டலாக பிசி அப்படின்றது ஏ அப்படின்றத ஏ எழுதிக்கிறோம். மைனஸ் சி காஸ் பி, பிடின்றது சி காஸ் பி இது எழுதிக்கிறோம். சரியா? இந்த ஏடியோட வேல்யூ இந்த பிடியோட வேல்யூ இந்த ட்ரையாங்கிள் ஏபிடியிலிருந்து எடுத்து எழுதிக்கிறோம். சரியா? அப்படி எடுத்து எழுதும்போது அதோட ஸ்கொயர்ஸ் என்ன? சி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பி. அதே மாதிரி ஏசி ஸ்கொயரும் நமக்கு தெரியும். ஏசி ஸ்கொயர்ன்றது பி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் அப்படின்றது பி ஸ்கொயர். ஸோ அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பி. இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் போட்டால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா சி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் 2ab அப்படின்னும்போது மைனஸ் 2ac காஸ் பி. அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இந்த சி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பி இருக்குது. அப்புறம் இந்த சி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. இதிலேருந்து சி ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டா சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி வரும். அப்புறம் மைனஸ் 2ac காஸ் பி. இப்போ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி வந்து 1 ஆகிறதுனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ac காஸ் பி வருது. இப்போ இதுலேயும் வந்து நம்ம என்ன செய்யலாம்? இந்த மைனஸ் 2ac காஸ் பியை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டால் 2ac காஸ் பின்னு ப்ளஸில் அந்த பக்கம் வந்துடும். இந்த பி ஸ்கொயர் வந்து இங்கே மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும். அப்புறம் இங்கே 2ac பெருக்கல்ல இருக்கிறத வகுத்தலில் கொண்டு வந்துட்டால் காஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2ac வந்துடும். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த ப்ரூஃபில் நமக்கு வந்து நம்ம காஸ் பி இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரூஃபு பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து காஸ் சிக்கு பண்ணி இந்த ஆங்கிள் ரெண்டு அக்யூட் ஆங்கிள் பி இன்னொரு அக்யூட் ஆங்கிள் சி. அதனால் இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம காஸ் பி வச்சு இந்த ஆங்கிளை வச்சு சைன் பி காஸ் பி கண்டுபிடிங்க. இந்த ட்ரையாங்கிளை வச்சுட்டு சைன் சி காஸ் சி கண்டுபிடிங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் தான் பண்ண போகிறாங்க. நான் ஏதாவது நான் மூணுத்தையும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து காஸ் சி கண்டுபிடிச்சிருக்கிறேன், அதே போல் காஸ் பியும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ அடுத்தது காஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த காஸ் பி காஸ் சியை வச்சு தான் நம்ம காஸ் ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 3 ப்ரூஃபும் அட் எ டைம் கேட்க போகிறதில்ல. இந்த 3 ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று தான் ஏதாவது நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஸோ அடுத்தது
இந்த காஸ் ஏவை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்வோம், அந்த ப்ரொசீஜர் போகல, அந்த ட்ரையாங்கிளில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ட்ரையாங்கிளில் வந்து 2 அக்யூட் ஆங்கிள் தான் இருக்குது, பிசி தான் இருக்குது. அதனால் பிசி தான் பண்ண முடியும். அதனால் இப்போ அடுத்த ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அந்த மூணாவதுக்கு a + b + c = 180. 3 ட்ரையாங்கிளோட மொத்த ஆங்கிள் வந்து 180. அப்போ c = அந்த a + b அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். 180 - a + b. 2 பக்கமும் சைன் அப்ளை பண்ணுங்கள். சைன் c = சைன் காசில் அப்ளை பண்ணுறதுல கேபிட்டல் சி தான். சைன் 180 - a + b. சைன் 180 - θ அப்படின்னா சைன் தீட்டா. சரியா? சைன் 180 - θன்றது சைன் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் அது ப்ளஸில் தான் வரும். அதனால் சைன் a + b வரும். இப்போ சைன் c = இப்போ சைன் a + b ஃபார்முலா என்ன சொல்லுது, சைன் a cos b + cos a sin b. இப்போ சைன் c = இப்போ வந்து நம்ம இது ஏன் சைன் சி போட்டோன்னா, c/sin c = r அப்படின்றது ரேடியஸ் வந்து இப்போ 1 அப்படின்ற அந்த இதில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த c/sin c = சைன் ஃபார்முலா 2r இதுன்றது 1 வச்சுக்கிட்டோம்னா c = sin c வரும். அதனால் sin c-க்கு பதிலாக c போடும். சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் sin c = c. இப்போ c = 1ன்றதுனால sin c அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போது c = sin c போட்டுக்கலாம். அதுபோல் அதே மாதிரி a/sin a = 1. அந்த டயமீட்டர் வந்து டோட்டலாகவே 2r வந்து 1 அப்படின்னு வச்சுட்டுறதுனால வச்சுக்கலாம். அந்த அசம்ஷனில் sin a = 1 ஆகும். sin cன்றது c ஆகும். sin aன்றது a ஆகும். sin bன்றது b ஆகும். சரியா? சைன் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணால். மற்றபடி காஸ் b மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து c = a × cos b ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம cos bன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, a² + c² - b² / 2ac. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் இதை வந்து b cos a அப்படின்னு மாற்றி எழுதிக்கிறோம். சரியா? b cos a அப்படின்னு மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ இந்த b cos a = இந்த a கேன்சல் ஆகிடுது. 2ac இந்த a கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 2c மட்டும்தான் இருக்கும். இதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறோம். b cos a மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ப்ராக்கெட் என்ன செய்கிறோம், அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ c மைனஸ் இது வரும். அப்போ c - a² + c² - b² / 2c வருது. சரியா? அப்போ b cos a = b cos a மட்டும் வச்சுட்டு இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்ட்டா c மைனஸ்னு வருது. இப்போ எல்சிஎம் வந்து 2cன்னு எடுத்துட்டா, இப்போ c பெருக்கும்போது 2c², இங்கே 2c இருக்கிறதுனால இது மைனஸ் எலிமெண்ட்டில் பண்ணால் போதும். -a² - c² + b². இப்போ 2c² ஒரு -c² போச்சுன்னா ஒரு +c² மீதி இருக்கும். சரியா? அப்போ வந்து ஒரு b², 2c² ஒரு -c² ஒரு +c² வரும். அதனால் c² + b² - a² / 2c. சரியா? இப்போ இந்த b வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டா c² + b² - a² இந்த b இந்த பக்கம் எடுத்துனா 2bc. இப்போ வந்து cos aக்கும் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அந்த பழைய ப்ரூஃபில் இருந்து இப்போ cos a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. cos b கண்டுபிடிக்கணும்னா இதை மட்டும் எழுதுனா போதும். cos c அப்படின்னா இதை மட்டும் எழுதுனா போதும். சரியா? ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க, அது ஒன்று மட்டும் எழுதுனா போதும். சரியா? இப்போ வந்து இந்த கொசைன் ஃபார்முலாவை ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. அடுத்தது இதில் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம்.